நீங்க போட்டோஸ் எடுக்க போகும்போது உங்க சப்ஜெக்ட்டோட பேக்கிரவுண்ட் பிளரியா இருக்கணுமா? உங்க கேமரால இந்த ஒரு செட்டிங்ஸ மாத்துங்க. உங்க சப்ஜெக்ட்டோட பேக்கிரவுண்ட் பிளரியா இருக்கிறத ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு முதல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்றது உங்க சப்ஜெக்ட்டுக்கும் உங்க சப்ஜெக்ட்டோட பேக்கிரவுண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்னு ஒன்னு இருக்கு. டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ன்னு ஒன்னு இருக்கு. ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா உங்க சப்ஜெக்ட்டோட பேக்கிரவுண்ட் ரொம்பவே பிளரியா இருக்கும். இதுவே டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா உங்க சப்ஜெக்ட்டோட பேக்கிரவுண்ட் ஷார்ப்பா இருக்கும். இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட கண்ட்ரோல் பண்றது தான் அப்பச்சர். உங்க அப்பச்சரை நீங்க வைடா வச்சிருந்தீங்கன்னா, அதாவது நம்பர் வேல்யூ கம்மியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அச்சீவ் ஆகும். இதுவே நம்பர் வேல்யூவை அதிகமா வைக்கிறீங்கன்னா டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உங்க சப்ஜெக்ட பேக்ரவுண்ட்ல இருந்து பாப் பண்ணி காட்டும். இதுவே டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உங்க பேக்ரவுண்ட ஷார்ப்பாவே வச்சிருக்கும். இந்த டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட நிறைய லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபில யூஸ் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷூட் பண்ணும்போது உங்க சப்ஜெக்ட்டோட டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாலோவா இருக்கணுமா இல்ல டீப்பா இருக்கணுமான்றத சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabhan signing off. Bye.